சார்ந்த மக்களை காப்பாத்துறதுக்காக வந்த ஒரு சக்தி குலதெய்வம். மூதாதையர்கள ஒருத்தரா இருக்கவங்க தான் குலதெய்வம். சில குடும்பத்துக்கு ஒரு சக்தியே, நான் உங்க குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெய்வ சக்தியே அந்த குடும்பத்தை காப்பாத்துவாங்க. சில குடும்பத்துக்கு முன்னோர்கள் மூதாதையர்கள் ஒரு தெய்வத்தன்மையை கொண்டு அந்த குடும்பத்தை அந்த குலத்தை காப்பாத்துவாங்க. இந்த மாதிரி வந்ததுதான் குலதெய்வம். அவங்களுடைய ஆசை இருந்துச்சுன்னா நம்மளுடைய குலம் நல்லா செழித்தோங்கும் அப்படிங்கிறது பாரம்பரியமா நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனது. அப்படி நம்ம குலத்தை காப்பதற்காகவும் நம்மளை பாதுகாப்பாகவும் இந்த குலத்தை நல்ல விதமா செழிப்போட வளர செய்யறதுக்கும் குலதெய்வம் நமக்கு ரொம்ப ரொம்ப துணையா இருப்பாங்க. குலதெய்வங்கள்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப ஆக்ரோஷமானவங்க, ரொம்ப ரொம்ப கோபம் கொண்டவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாவே குலதெய்வம் எப்படிப்பட்டவங்கன்னா, நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மள எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப அன்பா, ரொம்ப அரவணைப்போட தான் பார்த்துக்குவாங்க. அதே போலதான் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளுடைய மூதாதையர் போல. அவங்க நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப செழிப்பா இருக்கணும், தெய்வத்தை சார்ந்த மக்கள் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிதான் குலதெய்வம் நினைப்பாங்க. சரியா? எந்த குலதெய்வமும் அவங்களுடைய குழந்தைகள் மேலேயே காமிக்க மாட்டாங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய பேரன் பேத்திய எவ்வளவு அழகா அன்பா எப்படி பாத்துக்குவாங்க. அவங்களுடைய பெற்றோரே அந்த பேரன் பேத்திய திட்டினாலும் தாத்தா பாட்டி திட்ட விட மாட்டாங்க. ரொம்ப அன்போட ரொம்ப அரவணைப்போட இருப்பாங்க. அதே போலதான் நம்மளுடைய குலதெய்வமும் நம்மள ரொம்ப நல்லா பாத்துக்கிறதுக்காகவே நமக்காக நம்மளுடைய மூதாதையர்கள் சார்பா அவங்க இன்னுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னுமே ஒரு சக்தி வடிவத்துல தெய்வ வடிவத்துல இருக்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவங்க கிட்ட சொல்லும் போது அந்த பிரச்சனை சீக்கிரமா சரியாகும். அந்த குலதெய்வம் நம்மளுடைய குலத்தை காக்கும், நம்மளுடைய குடும்பத்தை காக்கும். நான் இங்க சிங்கப்பூர்ல இருக்கேன். ஆனா என்னுடைய குலதெய்வம் சிங்கப்பூருக்கே வந்திருக்காங்க. குலதெய்வம் அந்தந்த எல்லைக்குள்ளதான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படியெல்லாம் கிடையாது. குலதெய்வம்ங்கிறவங்க தெய்வம் அணைக்கட்டி வைக்க முடியாது. சக்தினா அந்த சக்தி எந்த இடத்துக்கும் டிராவல் பண்ண முடியும். சரியா? எவ்வளவு தூரம் வேணாலும் பயணிக்க முடியும். அப்படிப்பட்ட குலதெய்வம் நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுக்கே நம்மள பாதுகாப்பாங்க. நிறைய பேர் இப்போ சொல்லி கேள்விப்படுறேன் நானு, குலதெய்வம் கோபமா இருக்காங்க, நமக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல, குலதெய்வத்தை வணங்கலைன்னா அவங்களுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாவோம், நம்மளுடைய குடும்பத்துல ரொம்ப இன்னல்கள் ஏற்படும், ரொம்ப ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேரு சொல்லி கேள்விப்படுறேன். ஆனா நான் என்ன சொல்றேன், ஒரு அன்பான தெய்வம் குலதெய்வம். குலதெய்வம்னாலே அந்த குலத்தை காக்குற தெய்வம். அப்படி நம்மளே காக்குற தெய்வம் நம்மளை விட்டு கொடுத்துருவாங்களா? ஒரு விஷயம் நான் இன்னொன்னையும் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். என்னன்னா, இப்போ கோயில்ல நான் நேற்று சொன்னேன் இல்லையா, கற்சிலைக்கு அபிஷேகமும் அவங்க கிட்ட மந்திரத்தையும் சொல்லி சொல்லி உருவேத்துறதுனாலதான் அந்த சிலைக்கு உயிர் வருது, அவங்க சக்தி பெறுறாங்க அப்படின்னு சொன்னேன். அதே போல நம்மளுடைய குலதெய்வத்துக்கும் ஒரு உருவம் கொடுத்து நம்ம அவங்களுக்கான மந்திரங்களையும் அவங்களுக்கான அபிஷேகத்தையும் அன்றாடம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சரியா? இது எதுக்காக செய்யறோம்னா, குலதெய்வத்தினுடைய தன்மை நம்ம கம்மி பண்ணாம அவங்களுடைய சக்தியை மெருகேத்திக்கிட்டே இருக்கிறோம். சரியா? நம்மளுடைய மூதாதையர்கள் எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து அந்த குலதெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த அந்த தெய்வத்தை நம்ம கடைபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா, நம்மளும் மெருகேத்த ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டோம்னு வைங்களேன், அந்த சக்தி குன்ற ஆரம்பிக்கும், அந்த சக்தி குறைய ஆரம்பிக்கும். நம்ம அந்த இடத்துல சக்தி ஏத்தணும்னா அந்த இடத்துல தெய்வம் இருப்பாங்க. நம்ம கண்டுக்காம விட்டுட்டா அந்த இடத்துல இருக்க அந்த சக்தி குன்ற ஆரம்பிக்கும். காலப்போக்குல அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லாம ஒரு மாதிரி வெறுமையான ஒரு தன்மைய வந்துரும். அதனாலதான் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம போய் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது போகணும், வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போகணும், போய் பார்த்துட்டு வரணும், போய் அப்பப்போ அவங்களுக்கு பூஜை பண்ணிட்டு வரணும், பூஜை பண்ணிட்டு பொங்கல் வச்சுட்டு
அத வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மறந்து போனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி குன்றிடும். குன்றும் போது அதுல இருந்து நமக்கு அந்த வீரியத்தன்மை நமக்கு கிடைக்காம போக ஆரம்பிக்கும். நம்மளுடைய குலதெய்வமா இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நம்மளை காக்குறதுக்காக தான் அந்த தெய்வங்கள் இருக்கிறாங்க. நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய குடும்பமும் பாதிப்புக்கு உள்ளாகணும்னு எந்த தெய்வமும் நினைக்க மாட்டாங்க. துஷ்ட தெய்வங்களை பத்தி நான் பேசல. நம்மளுடைய தெய்வங்கள் அவங்கள பத்தி மட்டும்தான் பேசுறேன். சில பேருக்கு வந்து குலதெய்வமே யாருன்னு தெரியாம இருக்கவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தையே நம்ம என்ன தெய்வத்தை வேணாலும் நினைச்சுக்கலாம். இறுதியில நம்ம மனசு எப்படி இருக்கு, நம்ம தெளிவோட இருக்கோமா, அன்போட இருக்கோமா, ஞானத்தோட இருக்கோமா, சுயநலம் இல்லாம இருக்கோமா, பொறாமை குணம் இல்லாம இருக்கோமா, அதுதான் முக்கியம். தேவையில்லாத வெறுப்புணர்வு எல்லாமே நம்ம கிட்ட வச்சுக்கிட்டு நமக்கு எதுவுமே கிடைக்கல, நமக்கு சரி வரல வாழ்க்கையில அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா எதுவுமே வராது. தெய்வமே பக்கத்துல வரமாட்டாங்க. நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நடக்காது. நம்மள மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் நம்மள மாத்திக்கிட்டாதான் எந்த தெய்வமா இருந்தாலும் நமக்குள்ள வந்து அவங்களுடைய சக்தியை நமக்காக கொடுப்பாங்க. நம்மளை சுத்தி இருக்கிற பிரச்சனைய தீர்த்து வைப்பாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், குலதெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் நமக்கு யாருன்னே தெரியலனாலும் சரி, அதை பத்தி கவலை நமக்கு தேவையே கிடையாது. நம்ம சித்தர்கள், நம்மளுடைய முன்னோர்கள், ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா தியானம் செய்வாங்க. தியானம் செஞ்சு 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 தவத்துக்கு வருவாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்ல நம்மளே தெய்வமா மாற ஆரம்பிப்போம். அப்போ குலதெய்வம் வேற, நம்ம வேற, தெய்வம் வேற அப்படின்ற ஒரு நிலையே ஏற்படாது. அந்த இடத்துல எல்லாருமே ஒரே மாதிரி தான் நினைக்க ஆரம்பிப்பாங்க. சரியா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தியானம் பண்ணனாலே இந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம். தியானம் பண்ண பண்ண, மந்திரம் சொல்ல சொல்ல, சக்தியை நமக்குள்ள உருவேத்த நம்மளை சுத்தி நடக்கிற பிரச்சனையெல்லாம் சரியா. குலதெய்வத்தை வந்து நம்ம போய் பாக்குறது ரொம்ப நல்லது. இப்போ நமக்கு குலதெய்வமே தெரியாத பட்சத்துல நம்ம முக்கியமா தியானம் பண்ணணும். நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபட்டுட்டு தியானம் பண்ணி 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 நம்மள சரியாக்கணும், தெளிவை கொண்டு வரணும். அப்படி வந்தாலே எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நம்ம தெய்வத்தை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. தெய்வமே நம்மளை தேடி வருவாங்க. உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனாலும் நான் தான் உன் குலதெய்வம்னு உங்க கனவுல வந்து காமிச்சு தருவாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதை பத்தி நம்ம நினைச்சு வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நம்ம தெளிவாகணும், நம்ம ஞானத்தோட நடந்துக்க ஆரம்பிக்கணும். அந்த ஞானம் எப்போ வரும்னா நம்ம தியானம் பண்ணணும், மந்திர சக்தியை கொண்டு உருவேற்றணும் நமக்குள்ள. நம்ம வந்து சில தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள நம்ம மனசு போகக்கூடாது. மனசை எப்பயும் தெளிவா வச்சுட்டு தியானத்தை பண்ணும்போது எல்லா பிரச்சனையும் சரியாகும். தெய்வங்கள் நமக்காக நம்ம வீடை தேடி வருவாங்க. இப்போ கோயிலுக்கே போகணும்னு கூட அவசியம் ஏற்படாது. தெய்வங்கள் நமக்குள்ளேயே இருக்கும்போது கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. நான் என்ன சொல்றேன், எனக்கு குலதெய்வம் தெரியல, குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியல, எங்களுக்கு யாரு என்னன்னே தெரியல அப்படிங்கிற வருத்தம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க, சக்தியை உருவேத்துங்க, உங்களுக்குள்ளேயே உருவேத்த ஆரம்பிங்க. எல்லாம் சுபிக்ஷமா நடக்கும். தெய்வம் தானா உங்ககிட்ட வந்து நிப்பாங்க, தானா பேச ஆரம்பிப்பாங்க. நீங்க உங்களுக்கு குலதெய்வம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சுன்னு குலதெய்வம் வந்து நிப்பாங்க. நம்ம சுத்தமா இருக்கணும். மன சுத்தம் ரொம்ப முக்கியம். அது இருந்தா போதும். குலதெய்வத்தினுடைய அருள், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களுடைய அருள், எல்லாத்தோடைய அருளும் நமக்கு கிடைக்கும். மனக்குழப்பமே நமக்கு தேவை கிடையாது. தெளிந்த நீரோடை போல நம்ம மனசு இருக்கணும். அவ்வளவுதான். குலதெய்வமும் வருவாங்க, எல்லா தெய்வங்களும் வருவாங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தெய்வங்கள் தானா வந்து நிப்பாங்க. உங்களுடைய ஒளியில நம்ம காதுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம நம்பிக்கையோட தியானம் பண்ணணும், மந்திரத்தை சொல்லணும், மன சுத்தத்தோட இருக்கணும். பொறாமை, பேராசை, ஆசையே இருக்கக்கூடாது. ஆசை எப்போ உங்களுக்கு ஆசையே இல்லையோ அப்போ ஒன்னொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டு போக ஆரம்பிக்கும். ஆசை இருந்தாதான் பிரச்சனையே வரும். ஆசை இல்லைன்னா பிரச்சனையே இருக்காது அந்த இடத்துக்கு. அதனால குலதெய்வத்தை நினைச்சு யாரும் வருத்தப்பட தேவையில்லை. குலதெய்வம் உங்களுடைய தெய்வம். அவங்க உங்களுக்காக இருக்கிறாங்க, நமக்காக இருக்காங்க, நம்மளை காக்குறதுக்காக இருக்காங்க. கோவம் எல்லாம் படமாட்டாங்க. யாராவது தாத்தா பாட்டி பேரன் பேத்தி மேல கோவப்படுவாங்களா? அதெல்லாம் மாட்டாங்க. சாபம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
நம்ம நினைச்சு வழிபட்டா போதும். அன்றாடம் அவங்கள நினைச்சு மனசார நினைச்சாலே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். சரியா? தெய்வங்கள நம்ம கொண்டாடணும். கொண்டாடும் போதுதான் தெய்வங்கள் நம்மகிட்ட வருவாங்க. எதுவுமே தெரியலனாலும் ஓம் நம சிவாய சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் முருகாசரணம் சொல்லிட்டே இருங்க. இல்ல அப்படின்னா அன்னைகளுடைய மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லுங்க. இப்படி சொன்னாலே போதும், எல்லா தெய்வங்களும் ஒன்னாக வந்து நிற்பாங்க. ஒரு தெய்வத்துக்கிட்ட இருந்து இன்னொரு தெய்வத்தை பிரிக்க முடியாது. ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரஹரோஹரா, ஞானவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஓம் நம சிவாய. இன்றைய வகுப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது. விஷுவலைஸ் கைடட் மெடிடேஷனில் முருகனடிமை என்ன சொன்னாங்களோ அதை உணர்வு பூர்வமாக என்னால் உணர முடிஞ்சுது. கைலை மலை தரிசனம், சிவனோட தரிசனம் எல்லாம் கிடைச்சிது. அங்கே இருக்க மரங்கள், பூக்கள், அதனோட அழகு, அரவணைப்பு எல்லாத்தையும் உணர முடிஞ்சுது. பூக்கள் பேசுகிறதெல்லாம் கேட்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் யானை மேலே அந்த முருகனோட அழகை பார்த்துட்டு இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன வேணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மன திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. இடையில அந்த தண்ணி குடிக்கிற சொல்லும் போது அந்த உண்மையானுமே அந்த தண்ணியை குடித்த மாதிரி என்னோட தொண்டைக்குழியில் அந்த ஒரு இனிப்பு சுவையை உணர முடிஞ்சது. இது எல்லாமே முருகன் அருளால தான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.